ஆரம்பிக்கிறதுக்கு நான் என்ன இங்கே பிரச்சாரத்தை எப்படி இங்கே துவங்குறது? 30ஆம் தேதிக்கு மேலே தான் பிரச்சாரம் துவங்க முடியும். ஏன்னா எங்களுக்கு சின்னம் 30ஆம் தேதி தான் கிடைக்குது. ஆனானப்பட்ட ஆளுகளே சின்னத்துக்கு தொங்கிட்டு இருக்காங்க. தேர்தல் கமிஷன் எல்லாம் தொங்க விட்டுருச்சு. ஜெயலலிதா அம்மையார் அவர்களை குற்றையரும் கொலையருமாக கிடைக்கையில் பார்க்காத பாவத்திற்காக ஓபிஎஸ் அவர்களே பாவம் என்ன மாதிரி தனி சுயேட்சை சின்னத்துக்காக அதுவும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நிலைமை அந்த மாதிரி இருக்கு. எல்லா ஆத்துக்கும் ஆண்டவன் இருக்கான் இல்லையா? எனது மனு வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. தமிழகத்தில் முதலில் நான் தான் தாக்கல் செய்தேன். அதே போன்று முதலில் அதீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். நன்றி. வேலூர் தொகுதியில் பசுமையாக்க வந்திருக்கேன். வேலை வாய்ப்பை உருவாக்காமல் இருக்காங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குவேன். நேற்று அந்த கேவி குப்பங்கிற ஒரு பகுதியில் மேனாகம் குப்பமா கொண்டாங்க நீட்டை நோட்டுங்க. ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இல்லைன்னு கதறாங்க. பக்கத்தில் ஒரு மனுஷ ஆஸ்பத்திரி இல்லைன்னு தாமோதரப்பட்டி ஏதோ ஒரு ஊர் கேவி குப்பம் பக்கத்தில் மாட்டு ஆஸ்பத்திரி கூட இல்லைங்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் அல்லது மாட்டு டாக்டர் யாராவது இருந்தால் அங்கே வாங்க. ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. சின்ன ஊர் தான் இங்கே கிராமம். அது கூட இவங்க பண்ணலை. ஆனால் மத்திய மாநில அரசுகள் பேத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது. நான் தேர்தல் நிற்க நோக்கமே மத்தியில் ஒரு பாசிச பிசாசாக மோடி அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். வேற இருக்கப்பட வேண்டும். முதல்வர் அவர்களை முன்னாள் முதல்வர்களை தீர்த்து கட்டினதே அவங்க தான். வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்கேன். என்ற எல்லா ஆவணங்களும் நானும் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் அதிமுக, அந்த பக்கம் பாஜக, 2 பேரை வீழ்த்தி இந்த தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். நன்றி, வணக்கம். ஆமாம், நாம் தமிழர் நான் பயணிச்சிருக்கேன். அவர் ஏதோ ஒரு நியாயமான கோரிக்கையாக நின்றுட்டு இருக்காங்க. அவரோட சின்னமும் பறிக்கப்பட்டு விட்டது தேர்தல் ஆணையத்தால். எனக்கு கூட அந்த விவசாய சின்னம் பரிசீலனைக்கு முத டிக் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. டார்ச் லைட்டு கூட ஃப்ரீயாக இருந்துச்சு. வந்து வாங்கிக்கிங்கன்னு ஃப்ரீயாக கிடந்துச்சு. அதையும் நான் எடுத்துக்கல. ஏன்னா அந்த விளக்கு பிடிக்கிற வேலையெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல சின்னம் கேட்டிருக்கேன். அது கொடுமையான ஒன்று தான். திருமா அவர்களோட சின்னம் முடக்கப்பட்டிருக்கு, பம்பரம் முடக்கப்பட்டிருக்கு. முதல்ல இன்றைக்கி அந்த மதிமுக சார்பில் ஒருவர் ஒரு ஏதோ மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ரொம்ப துக்கமாக இருக்குது. அவருடைய அண்ணா நான் சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேர்தல் மிகப்பெரிய இந்திய ஜனநாயக தேர்தல் திருவிழான்னு மோதியால் அறிவிக்கப்பட்டதில் முதல்ல ஒரு காவு வாங்கிருச்சு. இனிமேல் அந்த மாதிரி நிகழக்கூடாது. நான் எல்லாத்தையும் தான் தாக்குவேன். யார் தப்பு செய்கிறாங்களோ எல்லாத்தையும் தாக்குவேன். சும்மா குறை சொல்லிகிட்டு இருக்கிறது என்னோடய வேலை அல்ல. ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வச்சுருக்கேன். 4-5 லட்சம் பேருக்கு 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுக்கறதுக்கான திட்டத்தை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். பேங்க்கு கொடுக்க விடாது. அதுக்காக ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எப்படி மோடி ஐயா அவர்கள் 45-25 லட்சத்தை அதானி பேரில் தள்ளுபடி பண்ணுறாரோ, நிறைய பணக்காரங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாரோ, அந்த மாதிரி ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யோசித்தேன். நிச்சயம் இங்கே நான் அமல்படுத்துவேன். நன்றி, வணக்கம்.